சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுங்க. புது நாள் தேவன் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இப்போ கூட நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து தியானிப்போம். சங்கீதம் 119:75 நீங்கள் பாருங்கள். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள், நீதி உள்ளவதென்று உண்மையின்படியே என்னை உபதிரவப்படுத்தினீர் என்று அறியேன். நீ நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவர்கள், ஆனாலும் நான் என்னை உபதிரவப்படுத்துவீர் என்று நான் அறிகிறேன் ஆண்டவரே. ஏன் உபதிரப்படுத்துவார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, நம்ம தவறு செய்யும்போது இந்த உபத்திரங்கள் எல்லாம் நம்மளுக்கு வரும். சரிங்களா? அது சரி, நம்ம தவறு செய்யாமல் இருக்கிற யோபுக்கு ஏன் உபத்திரங்கள் வந்தது அப்படின்னா, அவர் நேசிக்கிறதுனால அது கூட உபத்திரங்கள் வருது. சரிங்களா? அதனால பாருங்கள், ஒரு முறை என்ன பண்ணுறாரு, ராஜாக்களெல்லாம் யுத்தத்துக்கு போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, தாவீது யுத்தத்துக்கு போகாமல் அவர் என்ன சுகபோகமாக தம்முடைய அரண்மனையிலே உலாவு கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் என்ன பண்ணாரு, பாவ இச்சையில் விழுந்து போயிட்டார். அப்போது விளைவாக என்ன பண்ண, பச்சை இடத்துல அவளை பாவத்தில் விழுந்து போயிட்டார். விழுந்ததுனாலே தாவீது மேலே ஆண்டவருக்கு ஒரு கோபம் வந்தது. ஆனால் அவருக்கு தெரியாத மாதிரி அவர் இருந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, நாத்தான் தீர்க்கதரிசி அவருடைய பாவத்தை எடுத்து சொன்னார். அந்த தாவீது என்ன பண்ணார், ஆமாம் ஆண்டவரே, நான் இந்த மாதிரி பாவங்களை செய்துவிட்டே அப்படின்னு சொல்லி அவர் கதறி அழுகிறார். அழுந்து என்ன பண்ணார், 51வது சங்கீதத்தை அவர் எழுதுகிறார் பாருங்கள். ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன், என்னை நீர் மன்னிங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா அழுகிறார். ஆனாலும் அவர் மன்னித்தார் தான். ஆனாலும் ஒரு தண்டனை அவருக்கு வந்தது. என்னென்னா, அதே போல் தான் தாவீது பாவம் செய்து ஆண்டவர்கிட்ட அழுந்து மன்னிப்பு கேட்டார். ஆனாலும் நீயும் நானும் பாவம் செய்யும்போது கூட அவர் என்ன பண்ணார், அவர் பாதத்தை நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஒரு வாட்டி இல்லை 70 வாட்டி தேவன் நம்ம மன்னிக்கிறாருன்னு சொல்லி வசனம் இருக்கிறதுன்னு சொல்லி அடிக்கடி நம்ம பாவங்களை செய்யும்போது கண்டிப்பாக அவங்க தண்டனை கொடுப்பார். என்ன தண்டனை கொடுப்பாருன்னா, குடும்பத்தில் பஞ்சம், கடன், வியாதி, குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் இருக்காது, வேலையில் ஆசீர்வாதம் இருக்காது. இது மாதிரி தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். அப்படி கொடுக்கும்போது நம்ம நினைக்கணும், தேவனுக்கு விரோதமான பாவங்கள் நான் செய்திருக்கிறேன்னு சொல்லி தாவீதை போல் நம்ம கதிரி உபாசிருந்து நம்ம நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். யோபு பக்தன் சொல்கிறார் பாருங்கள், 5:18 யோபு பக்தன் கண்ணீரோடு அவர் சொல்கிறார், அவர் காயப்படுத்தி காயங்களை கட்டிக்கிறார், அவர் அடிக்கின்றார், அவருடைய கை ஆட்டுகின்றது. அவர் காயப்படுத்துகிறார், ஆனால் அது கட்டிக்கிறார். அடிக்கிறார், அவர் கையை என்ன பண்ணுது, ஆற்றுகின்ற கையாக இருக்கிறது. அதே போல் ஓசியா 6:1 பாருங்கள், நம்மையை பீறினார், அவரே நம்மை குணமாக்குகிறார். அவர் என்ன பண்ணார், பீறுகிறார், ஆனாலும் அவரே குணமாக்குகிறார். அதுபோல் தன் பிள்ளைகள் அவர் என்ன பண்ணுறார், காயப்படுத்துகிறார், காயங்களை கட்டுகிறார், பீறுகிறார், அவரே குணமாக்குகிறார். சகோதர சகோதரிகளே, நம்ம பாவம் செய்யும்போது கண்டிப்பாக தண்டிப்பார் அவர், ஆனாலும் அவரே காயம் கட்டுவார். வேத வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ பாவங்கள் செய்தார், ஆனாலும் அவரை அணித்து கொண்டார். அதுபோல தான் என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, தேவனே எங்களை நீ மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் மேலே மனதுருகி உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். இப்போ ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வவல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் தேவன் நீ ரட்சிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. அவங்க தேவைகளெல்லாம் செஞ்சீங்க. என்ன காரியங்கள் இருந்தாலும் மன்னிங்க ஆண்டவரே. தகப்பனே, அவங்களுக்கு சமாதான சந்தோஷத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.